பிளாக் தண்டர் ஆசியாவின் நம்பர் 1 தீம் பார்க். அங்குசம் அறம் சேனல்ல என்னைக்கு நம்ம அந்த மோசடி கதைகள் எல்லாம் பேசலாம்னு சொல்லி நம்ம சொன்னோமோ, புதுசா ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் மோசடி கதைகள் நம் அலுவலகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் தஞ்சாவூர்ல நடந்த ஒரு மாபெரும் தங்க நகை மோசடி, அசோகன் தங்க மாளிகை மோசடி. ஹே, Facebookல போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். கலக்குற ஜுவல்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. எங்க எடுத்த? நம்ம அசோகன் தங்க மாளிகையில தான் எடுத்தேன். சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது இன்னைக்கு சாதாரண ஜனங்கள்கிட்ட ஒரு எளிமையான ஒரு சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது தங்க நகையில முதலீடு பண்றது, தங்க நகை சேமிப்பு அப்படிங்கிறது தான் ஒரு எளிய தேர்வா இருக்கு. அது அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு நல்ல அறிமுகமான நபர்கள் நடத்தக்கூடிய ஜுவல்லரியில மாசத்துக்கு இவ்வளவு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து குறைஞ்சபட்சம் 500 ரூபாயில இருந்து சீட்டு கட்டுற நடைமுறையை நாம பாக்குறோம். 11 மாசம் கட்டுவாங்க, 12வது மாசம் வந்து அந்த ஜுவல்லரி நிர்வாகமே அந்த காசை கட்டி அதற்கு ஈடான செய்கூலி இல்ல சேதாரம் இல்லை, நீங்க நகை எடுத்துக்கலாம், அவங்கள்ட்ட எடுத்துக்கணும், அவங்களுக்கு வியாபாரம் பண்ண மாதிரி ஆச்சு, ரொட்டேஷனுக்கு பணம் வந்த மாதிரி ஆச்சுங்கிற அடிப்படையில அந்த சீட்டை வந்து அவங்க வந்து பிடிப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் தான். ஆனா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு அடிப்படையான இந்த சேமிப்பு பழக்கத்தையே தன்னுடைய மோசடிக்கு தூபம் போடுறது இருக்குது இல்லையா, அதை தான் செஞ்சிருக்கிறாங்க அசோகன் தங்க மாளிகை நிறுவனத்தார். இந்த மோசடிங்கிறது ஒரு தங்க நகை சீட்டு மோசடியில இப்படியெல்லாம் கூட மோசடி பண்ண முடியுமா அப்படின்னு நம்மள வியப்புல ஆழ்த்தினது திருச்சியில நடந்த பிரணவ் ஜுவல்லரி மோசடி வழக்கு. ஏறத்தாழ அதற்கு இணையாக அதன் அடியொற்றி தான் இந்த மோசடியும் நடந்திருக்கு. நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். அசோகன் தங்க மாளிகை அப்படிங்கிற நகை நிறுவனம் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, திருக்காட்டுப்பள்ளி இந்த மாவட்டங்கள்ல இந்த பகுதிகளில் ரொம்ப பிரபலமானது. குறிப்பா தஞ்சாவூர்ல ஒரு 30 வருஷத்துக்கு மேல ஒரு வெற்றிகரமா இயங்கிட்டு வந்த ஒரு பாரம்பரியமான ஒரு நகைக்கடை. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாய கூலிகள் எல்லாருமே அந்த தஞ்சாவூர் அப்படிங்கிற அந்த சந்தை நகரத்துக்கு, அந்த மாவட்ட தலைநகரத்துக்கு அந்த 30 வருஷத்துக்கு முன்னில இருந்து இங்கதான் வந்து நகை எடுத்துட்டு போறாங்க. அப்ப ஒரு பாரம்பரியமான நிறுவனம் அப்படிங்கிற அந்த பெயர் எடுத்ததின் காரணமா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவங்க அந்த நகை சீட்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த அசோகன் தங்க மாளிகையினுடைய உரிமையாளர் சுந்தரபாண்டியன்கிறவரு ஒரு புது ட்ரெண்டை அறிமுகப்படுத்துறாரு. பல்வேறு திட்டங்களை அவர் கொண்டு வர்றாரு. வெறுமனே மாதாந்திர சீட்டு அப்படிங்கிறது இல்லாம அதுல பல்வேறு கவர்ச்சிகரமான திட்டங்கள். டெய்லி 100 ரூபாய் கட்டு, 365 நாள் கட்டுறியா வருஷம் ஃபுல்லா, உனக்கு நான் ஒரு வருட முடிவுல அதுக்கு வட்டியோட சேர்த்து குட்டி போட்டு 39,000 ரூபாய் நான் தரேன், என்கிட்டே நீ நகை எடுத்துக்கோ, உனக்கு செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது, அந்த 39,000 ரூபாய்க்கு என்ன பெருமானம் உள்ள அன்னைய விலையில நகை இருக்குதோ அதை நீ அள்ளிட்டு போ. இது ஒரு விளம்பரம். அப்ப டெய்லி 100 ரூபாய் காசை கட்டுறாங்க. அடுத்தது, உனக்கு கல்யாணம், காது குத்து விசேஷத்துக்கு அல்லது உனக்கு ஏதாவது ஒரு வீட்டு விசேஷ நிகழ்ச்சிக்கு நகை தேவைப்படுதா, என்கிட்ட முன்கூட்டியே வந்து நீ ஆர்டர் கொடுத்துரு. முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தேன்னா உனக்கு ரீட்டைல் பிரைஸ்லாம் வந்து கிடையாது, ஹோல்சேல் பிரைஸ்லயே உனக்கு நகையை தரேன் அப்படின்னு அது ஒரு விளம்பரம். அடுத்தது, இந்த மாதாந்திர நகை சீட்டுகள்ல நீ சேர்றியா, உங்க சேர்றவங்க எல்லாத்தையுமே ஒரு சீட்ல போட்டு குலுக்கி போட்டு அதுல தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு ஒரு வீட்டு மனை பிரிவு இலவசமா தரேன் அப்படின்னு ஒரு அறிவு. அப்ப 100கணக்கில் மக்கள் சேமிப்பு திட்டத்துல தானா வந்து சேர்றாங்க. அதை விட ரொம்ப ஹைலைட் என்ன தெரியுங்களா, பழசுக்கு புதுசு. இது கூட ஹைலைட்னு சொல்ல முடியாது. எல்லா நகை கடைகள்லையும் பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புது தங்கத்தை அள்ளிக்கோ அப்படிங்கிற ஒரு விளம்பரம் இப்ப நடந்துட்டு இருக்குது. அது புதுசு இல்லை. அதையும் தாண்டி நீ மற்ற பேங்க்ல அல்லது மற்ற இடங்கள்ல நீ உன்னுடைய நகையை அடகு வச்சிருக்கிறியா, நகையை அடகு வச்சுட்டு காசை வாங்கிக்கிட்டு அவனுக்கு எதுக்கு நீ மாசம் மாசம் வட்டி கட்டிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அசோகன் தங்க மாளிகையினுடைய உரிமையாளர் சுந்தரபாண்டியன். நமக்கு கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா இல்லையா? அதேபடி ஒரு இடத்துல அடகுன்னு வச்சோம்னா நம்ம வயிற்று வலிக்கு நகை அடகு வைக்கிறோம், நகையை வச்சுட்டு அவன் காசை கொடுக்குறான், அவன் எப்படி சும்மா காசை கொடுப்பான், அவனுக்கு அதுல ஒரு லாபம் இருக்கணும்ல. அப்ப அதுக்குதான் நம்ம கிட்ட வட்டி வாங்குறான். அது சேட்டுக்கிட்ட வச்சோம்னா வட்டி கூட, கவர்மெண்ட் பேங்க்ல வச்சோம்னா வட்டி கொஞ்சம் கம்மி. அது நம்ம வசதியை பொறுத்து, நம்ம தேவையை பொறுத்து நம்ம வந்து சேட்டுக்கிட்ட வைக்கிறதா, கவர்மெண்ட் பேங்க்ல வைக்கிறதா, பிரைவேட் பேங்க்ல வைக்கிறதாங்கிறது நம்மளோட முடிவு. ஏன்னா சேட்டு வந்து எதையும் பார்க்காம காப்பு நகையா இருந்தாலும் காசு கொடுப்பாரு. கவர்மெண்ட் பேங்க்லன்னா 1 பவுனுக்கு குறைய இல்லாம கொண்டு போனாதான் அங்க அடகு வைக்க முடியும். அதுவும் கவர்மெண்ட் பேங்க்ல காசு கம்மியா கொடுப்பாங்க. பிரைவேட் பேங்க்னா அன்னைய தங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியா காசு கிடைக்கும். இது போல பல பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் மக்கள் எங்க யார்கிட்ட வைக்கிறதுங்கிறத முடிவெடுப்பாங்க. பொதுவுல அடகு வைக்கிறதுனா வட்டி கட்டி தான் ஆகணும், இதான கான்செப்ட். ஆனா சுந்தரபாண்டியன் இங்கதான் ஒரு புரட்சியவே பண்றாரு.
என்கிட்ட உன் நகையை கொண்டு அடகு வை, நான் உனக்கு காசு தரேன், நீ எனக்கு வட்டி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மாறா எனக்கு 3% ஜிஎஸ்டி மட்டும் கட்டிடு, ஏன்னா நான் வந்து இது ஒரு பிஸ்னஸ் நான் பண்றேன், அப்போ பிஸ்னஸ் பண்றேன்னா அதில் நான் கரெக்டாக நான் வந்து பிஸ்னஸ் நான் செய்யணும் இல்லையா அப்படின்ட்டு வந்து ஜிஎஸ்டிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீ கட்டு அப்படிங்கிறாரு. அப்போ அதன் அடிப்படையில் மக்கள் எங்கெங்கேயோ வச்சிருந்த அந்த அடகு நகை எல்லாத்தையும் கை காசை போட்டு கடன் வாங்கி மீட்டு அசோகன் தங்க மாளிகையில வந்து கொட்டுறாங்க. ஏன்னா மாசம் மாசம் வட்டி கட்ட வேண்டியது இல்லையே. இதுதான் கான்செப்ட். இதுக்கு அவர் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனை என்ன தெரியுமா? குறைஞ்சது 3 வருஷம் நீ நகையை என்கிட்ட வச்சேன்னா குறைஞ்சது 3 வருஷம் ஒப்பந்தம், 5 வருஷம் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்த அடிப்படையில தான் அந்த நகைகளை அவர் அடகு பிடிச்சிருக்கிறாரு. அடுத்தது இதற்கு இணையாக நீ எவ்வளவு நகை எத்தனை கிராம் கொடுத்திருக்கையோ அந்த 5 வருஷம் கழிச்சு அதற்கு இணையான புதிய தங்கத்தை புதிய நகையை நீ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் சேர்த்து கொடுக்குறாரு. அப்ப இது நல்ல ஒரு ஸ்கீமா இருக்குதுன்னு சொல்லிதான் மக்கள் வந்து விழுகிறாங்க. எப்படி? தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண்மணி 75 பவுன் நகையை வெறும் 15 லட்சத்துக்கு அடகு வைக்கிறாங்க. இன்னொரு நபர் அவர் ஃபாரின்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உழைத்து சேர்த்த அந்த நகை 25 பவுனையும் கொண்டு போய் அங்க அடகு வைக்கிறாரு வெறும் 6 லட்சத்துக்கு. இது எல்லாம் நடந்தது எப்ப? 2023 நடக்குது. அதற்கு முன்னரே இவங்க நகையை வச்சிடறாங்க. 2023லயே பிரச்சனை ஆயிடுது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அந்த நகையை மீட்கணுங்கிற முயற்சி எடுத்து கடைக்கு போனா கடையில ஒரு பொருள் இல்லை, கடையில காக்கா இல்லை. எல்லாத்தையும் சுருட்டி வாரிட்டு அண்ணன் கடையை காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. கடைக்கு வந்து சீல் வச்சுட்டாங்க. போலீஸ்ல கேஸ் ஆயிடுச்சு. தஞ்சாவூர் இஓடபிள்யூ போலீசார் 2023 உன்னிங்கில் 2023 ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கேஸை நடத்திட்டு இருக்காங்க. பிரணவ் ஜுவல்லரின்னு சொன்னோம் இல்லையா? பிரணவ் ஜுவல்லரி மாதிரியே இந்த அசோகன் தங்க மாளிகையும் அதனுடைய உரிமையாளர் இதிலிருந்து கிடைத்த இந்த பணம், இந்த முதலீடு எல்லாத்தையுமே ரியல் எஸ்டேட்லையும் பிரியாணி கடையிலையும் பள்ளிக்கூடத்திலையும் போட்டு ஒரு அகலக்கால் வச்சுட்டாரு. இவங்க எல்லாத்தையும் நடுத்தருவில் தள்ளிட்டாருங்கிறத பாதிக்கப்பட்டவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த மோசடி எப்படி நடந்தது, இதனுடைய இப்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். நன்றி. நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.